ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திருச்சி மாம் சேனல். ஸோ கொஞ்சம் வேலை ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் டல்லாக இருக்கிறேன். ஸோ இன்றைக்கான கொரியர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுங்க. ஸோ நிறைய பேர் டை கேட்டிருந்தீங்க. நம்ம சூப்பராகவே வந்து டை சக்ஸஸ் பண்ணிட்டோம். டை சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத எப்படி உங்களுக்கு காட்டுறதா? இங்கே வாமா கையை மட்டும் காட்டுவோம். ஸோ பேக் பண்ண இடத்துல இங்கே பார்த்துக்கோங்க, ஓகேவா? பேக் பண்ணதுக்கே இந்த அளவுக்கு வந்து பிளாக் பிடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ டை வந்து சூப்பராக ரெடி ஆச்சு. உங்களுக்கு நல்லா ஹெர்பலான டை யூஸ் பண்ணணும். சின்ன பிள்ளைங்கள்லேயே இப்போ வெள்ளை முடி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ டைங்கிற ஒரு கெமிக்கலுக்குள்ளே போக வேண்டாம், ஹெர்பலாக இருக்கட்டும், ஹேருக்கு கொஞ்சம் நல்ல மாய்ஸ்சரைசரோட ப்ரோட்டீனோட இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் வெந்தயம், செம்பருத்தி இந்த மாதிரி ஹெர்பல் டை தான். ஆனால் கண்டிப்பாக கருப்பு பிடிக்கும், சரிங்களா? போட்ட உடனே பிடிக்குமானா நீங்கள் ஊற வைக்கிற டைமிங்கை பொறுத்து இருக்குது. உங்களுக்கு அப்படி தேவை அப்படின்னு பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறவங்களுக்கு ஒரே மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரேட்டு ஏறிடுச்சு. ரேட்டு ஏறின காசு எனக்கு இல்லை, உங்களை மாதிரி நானும் அந்த கடையில் கொடுக்கணும், பில் அனுப்பணும். அப்போ தான் நமக்கு அவங்க வந்து ப்ராடக்டை அனுப்புவாங்க. ஸோ ப்ராடக்டோட ரேட் எல்லாமே விலை அதிகமானனால சோப்பு வாங்குறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு மட்டும் காசை உடனே கொடுக்குறவங்களுக்கு மட்டும் சோப்பு வந்து கொடுங்க. அப்புறம் தரேங்கிறவங்களுக்கு நீங்கள் சோப்பை அப்புறமே கொடுங்க. ஏன்னா இப்போ எல்லாத்துட்டையும் அப்படி அப்படியே போட்டு வைக்கிற அளவுக்கு கிடையாது, விலை எல்லாமே ஏறிடுச்சு. அந்த ஏறின பணம் நம்மளுக்கானது இல்லை, கடைக்காரங்களுக்கு கொடுத்தாகணும், சரிங்களா? ஏன்னா நானுமே கடைக்கில் எந்த கடைக்கு போனாலும் விலை ஏறிடுச்சு. அதை செம்ம டென்ஷன் ஆகி கடையில் சண்டை போட்டு தான் வரேன். அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஆமால எல்லாமே விலை ஏறிடுச்சு, கிடைக்க மாட்டேங்குது. முக்கியமாக பேஸ்லாம் பார்த்துக்கோங்க, எப்போதும் ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? இப்போ இவ்வளோ தான் இருக்குது. இங்கே ஒரு 100 கிலோ 130 140 கிலோ இருக்கும். அப்புறம் இன்னொரு 200 கிலோ கிட்ட நம்ம கொரியர் போட்டிருக்கோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம மேனேஜ் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோப்பு, அதுக்கப்புறம் அதெல்லாமே இன்றைக்கியோட ஆர்டர்ஸை வந்து நம்மளோட ரீசெல்லரோட ஆர்டரு, நம்மளோட கஸ்டமரோட ஆர்டரு, நம்மளோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்டோட ரா மெட்டீரியல் ஆர்டர் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி டே ரொம்ப நல்லா போச்சு. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. ஸோ செவ்வாய்க்கிழமை நான் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவ இவ்வளோ டல்லாக இருக்கேன் பார்த்தீங்களா? ஏன்னா வேலை அவ்வளோ இருந்துச்சு. டை செய்கிற வேலை இருந்துச்சு, ஹெல்ப் மிக்ஸ் செய்கிற வேலை இருந்துச்சு. போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போஸ்ட்டு போட போனதுக்கு தாங்க சரியான டைமிங். கொரியர் எல்லாம் பார்சல் பண்ணிட்டு போயிட்டோம். என்னமோ நான் அதில் கட்டுக்கட்டாக பணம் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி கொண்டு போன அத்தனை கொரியரையும் ஓப்பன் பண்ணி எங்ககிட்ட காட்டினா தான் அதை நாங்கள் அனுப்ப முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் எதுக்குடா பேக் பண்ணிட்டு போகணுங்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குங்கிறத காட்டி நான் வந்து கொரியரை வந்து போட்டுட்டு வந்தேன். ஆனால் என்ன ஒரு பெனிஃபிட்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு நிறைய ஆர்டர் கிடச்சிச்சு. ஸோ அங்கே இருக்கிறவங்க வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. குளியல் பவுடராக இருக்கட்டும், நலுங்கு மாவாக இருக்கட்டும். ஸோ நம்ம அதை அனுப்பி நம்ம போய் எடுத்து போய் கொடுக்க வேண்டியதாக நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரா மெட்டீரியல் வாங்குகிற இடத்துலையும் நம்மளோட ப்ராடக்டை நம்ம தான் போகிற இடத்துலலாம் சொல்லணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்போ தான் ஒரு பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். உங்களுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து சொந்தத்தும், சரிங்களா? ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக நல்ல ஆளாக பார்த்து ஓட் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட ஓட் வேறு என்ன சொல்கிறது, வேறு எதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? நிறைய ஆர்டர் கொடுங்கண்ணா. ஆமாம், நிறைய ஆர்டர் கொடுங்க.